ஆடி 18 முன்னிட்டு நாம் ஈரோட்டில் இருந்து திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவான் தரிசனம் பண்ண போகிறோம். புதுசாக கட்டப்பட்ட மயிலாடுதுறை ஜங்ஷன் பாருங்கள், சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே ஒரு கோயிலோட செட்டப்பில் அட்டகாசமாக இருக்குங்க. அனைவருக்கும் ஆடி 18 திருநாள் வாழ்த்துக்கள். ஆடிப்பெருக்கு முன்னிட்டு நாம் ஈரோட்டில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் ட்ராவல் பண்ண ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16232 மைசூர் ஜங்ஷன்லேருந்து கடலூர் போர்ட் போகக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயினோட டீட்டெயில் எல்லாமே உள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க, அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் வ்ளாக். இந்த ட்ராவலில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி குமார் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்படியே ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். நாம் திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ண போகிறோங்க. அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் ஒரு ட்ரெயினில் பட்ஜெட்டாக எப்படி ஈரோட்டில் இருந்து மயிலாடுதுறை போய் மயிலாடுதுறை மூலிமா பஸ்ஸில் போயிட்டு நாம் சனீஸ்வர பகவானை எப்படி தரிசனம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு போகக்கூடிய உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம ட்ரெயின் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் ஈரோட்டில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும். நைட்டு 12:15 பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய ஈரோடு ஜங்ஷன் ரொம்ப பிஸியாக தான் இருக்குங்க. ஈரோடு ஜங்ஷனில் டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் அண்டர்ஸ்டூட் டிக்கெட் எடுத்தாச்சுங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து மயிலாடுதுறை போகிறதுக்கு 105 ரூபா டிக்கெட் ஃபேருங்க. நம்ம 2 பேருக்கு எடுத்தாச்சு 210 ரூபா. எடுத்துகிட்டு வாங்க ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். டைம் இப்போ 12:37ங்க. நம்ம ட்ரெயின் 1:10 தான். ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவாக வந்துட்டுருக்கு. போட்டிருக்காம பாருங்க 16232 1:20க்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 அரைவ் ஆகுதுங்க. நாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு வந்துட்டோங்க. அங்கிருந்து ட்ரெயின் ரிப்போர்ட் ஆகுது. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து மைசூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸுங்க. டைம் இப்போ 12:46ங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்குங்க. ஒரு மணி நேரம் ட்ரெயின் டிலே வந்துட்டுருக்கு. 12:50க்கு 1 மணிக்கு நம்ம ட்ரெயின் இங்கேருந்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1:46க்கு 2:15க்கு தான் இங்கே புறப்படுற மாதிரி ஷெட்யூல் போட்டிருக்காங்க வேரிஸ்மே ட்ரெயினில். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ட்ரெயின் வருதுங்கிறது உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் 16232 மைசூர் ஜங்ஷன் கடலூர் போர்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் வந்துட்டுருக்கு. 1 மணி நேரம் 20 நிமிஷம் டிலேவாக வந்துட்டுருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்டர்ஸ்டூட் கூட்டத்தை பாருங்கள். விடிஞ்சா இப்போ ஆடி 18 தான் இருக்குது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது ஸ்லீப்பருங்க SC8 அண்டர்ஸ்டூட் 2 படி கடைசியில் கொடுத்துருக்காங்க. 2லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் நின்றுட்டுருக்காங்க. நம்ம பார்ப்போம், கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம SLRல இருக்கலாம். ஓகே, நம்மளுடைய அண்டர்ஸ்டூட் கோச் பொசிஷன் இப்படி தான் இருக்குங்க. ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. நம்ம ஒரு மேல் சீட்டு பிடிச்சி உட்காந்துருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் சீட்லேயும் பிடிச்சி உட்காந்துக்கலாம். ஈரோடு ஜங்ஷனில் நமக்கு ரேக் ரிவர்சல் இருக்குங்க. அதாவது லோகோ சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேஞ்ச் பண்ணிட்டு தான் இங்கிருந்து கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. இன்னும் ட்ரெயின் நம்ம ஈரோட்லேருந்து புறப்படவே இல்லைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் டிலே ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் தூங்குறோம். தூங்கிட்டு நம்ம திருச்சி வந்ததுலேருந்து அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணலாம். குட் நைட். 3 hours later. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ திருச்சி ஃபோர்ட்டை ரீச் பண்ணியிருக்கோம்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஒரு 3 மணி நேரம் 30 நிமிஷம் டிலேவாக போயிட்டுருக்கு. இப்போ திருச்சி ஃபோர்ட் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் போக போகிறோம். வாங்க அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கடலூர் கோட் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் பண்ணி பிடிச்சி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஈரோடு வரும்போது 1 மணி நேரம் 20 நிமிஷம் டிலேவாக தான் வந்துச்சுங்க. அங்கேருந்து ட்ரெயின் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் 30 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு. அங்கே வந்து லோக்கோ சேஞ்ச் பண்ணாங்க. அந்த லோக்கோவில் கம்ப்ளைண்ட் இருக்குங்க. அதை சேஞ்ச் பண்ணி மாற்றி நம்ம ட்ரெயின் எடுக்கிறதுக்குள்ள பார்த்திங்கன்னா 4:30 தான் எடுத்தாங்க. அதனால் செம்ம டிலே ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ண வேண்டியதாக போச்சுங்க. ஈரோடுலேருந்து புறப்பட்டு குளித்தலை, கரூர், புகழூர் இது 3யுமே ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதிலிருந்து கண்டினியூ பண்ணுறோம். இந்த லோகோ பாருங்க நின்றுட்டுருக்கு, நமக்காக நின்றுட்டுருக்கு. வந்தோடனே நம்ம லோகோ சேஞ்ச் பண்ணி இந்த வேப் 7 ராயபுரத்தில் தான் எடுத்து போக போகிறோம். கடலூர் போர்ட் வரைக்கும் நம்ம வந்து மயிலாடுதுறை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் இப்போ 6:28 ஆகுதுங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அப்படியே பாருங்கள், வேப் 7 ஒன்று சூப்பராக நின்றுருக்கு. அன்ட்ரூஸில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசன், ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு மோசமாக இருக்குங்க. டைம் இப்போ 6:30 ஆகுதுங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். நல்ல க்ரௌடு வந்து டீபோர்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இன்ஜின் பக்கத்தில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை டீகப்பிள் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுக்கு வேறு இது கப்பல் பண்ணி அங்கேருந்து கூட்டு போக போகிறாங்க. திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் பெரிய சம்பவம் பண்ணி போட்டாங்க. நம்மளுடைய கடலூர் போர்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மணி நேரம் டிலே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 6:30 தான் வந்திருக்கேன். 2 மணி நேரம் 30 நிமிஷம் டிலேவில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தஞ்சாவூர், பூதலூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம், ஆடுதுறை, குத்தாலான்னு போயிட்டு அடுத்த நம்ம மயிலாடுதுறை ரீச் பண்ண போகிறோம். நம்ம வந்து 6:45 ரீச் பண்ணோம். எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத ட்ராவலை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நம்ம கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பர் ட்ராவல். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் ஒரு காஃபி வாங்கி சாப்பிட்லாம். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் நம்மளுடைய அண்டர்சர்வ்ட் கோச் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் தான் இருக்குங்க. கூட்டம் மேக்ஸிமம் இறங்கிட்டாங்க. கீழே ஓரளவு தான் கூட்டம் இருக்குது. நம்ம பக்கத்து ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா காரைக்காலிருந்து சென்னை எக்மூர் போகக்கூடிய பல்லவன் அதிவிரைவு எக்ஸ்பிரஸுங்க, இன்டர்சிட்டி. அதாவது வைகை எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் இருக்கக்கூடிய ட்ரெயினுங்க திருச்சியில் ரீச் ஆகிட்டுருக்கு. நம்ம ட்ரெயினுக்கு லோக்கோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் டீகப்பிள் பண்ணி பின்னாடி கொண்டு போயிருக்காங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ரிவர்ஸில் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். திருச்சிராப்பள்ளியிலேருந்து 6:28க்கு ரீச் ஆனாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:52 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 21 நிமிஷமாக இங்கே திருச்சியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ட்ரெயின் டிலே ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு டிலே ஆகிட்டே தான் இருக்கும். வாங்க நம்ம எத்தனை மணிக்கு மயிலாடுதுறை ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
மதுரை பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 7:22ங்க. ஒரு வழியாக நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்து 4:10க்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7:22 கிளம்புங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் டிலேவாக நம்ம திருச்சிலேருந்து கிளம்புறோம். ஏன்னா நம்ம ட்ரெயின் வந்து ஈரோட்டில் செம்ம டிலே ஆயிடுச்சுங்க. வரும்போது 1 மணி நேரம் டிலேவாக வந்துச்சு. ஈரோட்டு ஒரு 3 மணி நேரம் டிலே பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக போகக்கூடிய ட்ரெயின்லாம், அதாவது பல்லவன், அப்புறம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத், இது எல்லாமே வழி கொடுத்துட்டு அப்புறம் தான் இப்போ நம்ம மூவ் ஆகி போயிட்டுருக்கோம் திருச்சிராப்பள்ளியிலேருந்து. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5-6 ஹால்ட் இருக்குதுங்க மயிலாடுதுறைக்கும். அங்கே அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். நாம் இப்போ பொன்மலை ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ தாங்க ஸ்பீட் எடுக்குது. இவ்வளோ நேரம் ரயில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் எடுத்துருக்காங்க. டைம் இப்போ 7:49. திருவெரும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே ஒன்றும் போர்டிங் போர்டிங்க்கு பெரிய அளவு கூட்டம் ஒன்றும் இல்லைங்க.
டைம் இப்போ 8:08ங்க. பூதலூரை ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்தது நமக்கு தஞ்சாவூர் தான். நாம் தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். நிறைய க்ரௌடு டீபோர்டிங் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் ஜங்ஷன்லேயும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 8:28. நம்ம வந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம 190 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து மயிலாடுதுறைக்கு 261 கிலோமீட்டருங்க. இந்த ட்ரெயினோட ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16232. மைசூர் ஜங்ஷனில் நேற்று மாலை 4:30க்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் 8:30க்கு வந்து ரீச் ஆகும் நம்முடைய கடலூர் போர்ட்டுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. கர்நாடகாவும் தமிழ்நாடும் இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ட்ரெயின். நம்ம வந்து மயிலாடுதுறை இறங்கி திருநள்ளாறு போக போகிறோங்க. திருநள்ளாறு கோயிலுக்கு போகிறதுக்கு கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி எல்லாத்துக்குமே இது பெஸ்ட்டான ட்ரெயின் தான். நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற கடலூர் போர்ட் எக்ஸ்பிரஸ். தஞ்சாவூர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா டீ காஃபி சேல்ஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுட்டு பார்த்திங்கன்னா திருச்சியிலே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபிலாம் நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள், ஜென்ரேட் கார் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. தஞ்சாவூர் ஜங்ஷனில் நம்ம கோச் பொசிஷன் உள்ளதாங்க, ஃப்ரீயாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கோச் தயாரித்த வருஷம் பார்த்திங்கன்னா 2019 தயாரித்த கோச்சுங்க, LHP கோச். டைம் இப்போ 8:30ங்க. நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன் டிபார்ட் ஆகிட்டோம். நல்ல க்ரௌடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கும்பகோணம், பாபநாசம், அப்புறம் வந்து ஆடுதுறை, குத்தாலம், இன்னும் 4 ஸ்டேஷன் இருக்குது மயிலாடுதுறை போகிறதுக்கு. டைம் இப்போ 8:50 ஆகுதுங்க. நம்ம பாபநாசம் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ டிபார்ட் ஆக போகிறோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இறங்கியிருக்கு. டைம் இப்போ 9:08ங்க. கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம்.
அடுத்து நமக்கு இன்னும் 2 ஸ்டேஷன் இருக்குங்க. ஆடுதுறை, குத்தாலம், அப்புறம் மயிலாடுதுறை ரீச் பண்ணிடுவோம். டைம் இப்போ 9:12ங்க. கும்பகோணத்துலேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆகுதுங்க. நம்ம வந்து தேங்காய் பண்ண வாங்கிட்டு வந்திருந்தோம், அதை சாப்பிட்லாம். அப்புறம் கீழே போய் டிஃபன் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆடுதுறை ரீச் பண்ணிவிட்டு இங்கே தான் டிபார்ட் போயிட்டுருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:24ங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம ட்ரெயின் டிலேவாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி சம்பவம் செஞ்சு விட்டான் நம்மளுடைய கடலூர் போர்ட் எக்ஸ்பிரஸ். இப்போ 9:37ங்க. நம்ம குத்தாலம் ஜங்ஷன் குத்தாலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து டிபார்ட் போயிட்டுருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிபோட்டிங் நிறையா இருக்காங்க. ஆடி மாதத்தில் நாமளும் குத்தாலம் வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:49ங்க. நாம் மயிலாடுதுறை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோம். வேப் 7ஓட ஒரு ஐசிஎஃப் ரேக் நின்றுருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் டிலே வந்திருக்குங்க. நம்ம திருநள்ளாறு போயிட்டு கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் லோக்கல் கோயிலெலாம் பார்க்கலான்னு ஐடியா வச்சுருந்தோம். இப்போ வந்து அதில் எந்த அளவு பண்ண போகிறோன்னு தெரில. நம்ம கீழே இறங்கி போயிட்டு பார்க்கலாம். மயிலாடுதுறை சந்திப்பு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒரு 3 மணி நேரம் டிலேவாக வந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநள்ளாறு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து பஸ் மூலியமாக, அதாவது திருநள்ளாறு இங்கே மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து காரைக்கால் இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக திருநள்ளாறு போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து அந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம ஸ்டேஷன் வெளியே போய்ட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம். புதுசாக கட்டப்பட்ட மயிலாடுதுறை ஜங்ஷன் பாருங்கள், சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே ஒரு கோயிலோட செட்டப்பில் அட்டகாசமாக இருக்குங்க. மயிலாடுதுறை சந்திப்பு ரயில் நிலையம்.